நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 33 ரொம்ப அழகா ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கின்றார். சந்திப்பு கூடாரம் அதில் பார்த்தோம் அப்படின்னா 33:15 நம்ம இப்படியே 14 இப்படியாக வாசிக்கிறோம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் என்று சொல்லி அங்கே ரொம்ப அழகா கடவுளுடைய பிரசன்னத்திற்காக மோயிசன் எப்படி இயங்குகிறார், பிரசன்னத்திற்காக எப்படி மன்றாடுகிறார் என்பதை நம்ம விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 33 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15 வாசிக்கின்றோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இதோ எனது பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும். இதோ நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த ஆண்டவர், இவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவருக்கு நமது நன்றி செலுத்துவதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அருள் கூர்ந்து வேடிக்கைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, மோயிசன் மன்றாடினது போல நாங்களும் மன்றாடுகிறோம். அப்பா, உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் என்று மன்றாடினார். ஆண்டவரே, இதோ நாங்கள் போகிற காரியங்கள், பயணங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் வரலை அப்படின்னா எங்களை அந்த காரியங்களை செய்ய விடாதீங்க, அந்த பயணத்தில் போக விடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் உடனிருப்பு இல்லை. நாங்கள் நிம்மதியை இழந்தவர்களாக, நிம்மதியை துளைத்தவர்களாக நாங்கள் போய்விடுவோம். எங்களுடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஆண்டவரே, தெய்வமே, உமது பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் வழிநடத்தி வருகிறேன். எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்கிறேன். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருவதற்காக நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆன்மாவோடு தெய்வமே உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி இமட்டுமாய் வாழ்விக்கிற தெய்வனை, இமட்டுமாய் வழிநடத்துகிற ஆண்டவரை, இது ஆராதனை பாடல் வாயிலாக உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு வெள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு மனத்தோடு ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கிற இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை புகழ்ந்தேத்தி ஆராதித்து நாம் ஆர்ப்பரித்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும்
அதிகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, அந்த வார்த்தைக்கு ஒரு உன்னதமான பொருள், இம்மட்டுமாய் உதவி செய்கிறவர். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்வித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்பதாலோ உழைப்பதாலோ அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினால் உயிர் வாழ்கிறீர்கள் என்று நம்ம ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16 வாசிக்கின்றோம். ஆக பிரியமான சகோதரனே சகோதரியே, எபினேசரே எபினேசரே, இம்மட்டுமாய் உதவினவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எங்களுடைய கரங்களை கூப்பித்து, ஆண்டவரே இயேசுவே, இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கி பிடித்து இருக்கிறேன், ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர், விபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர், தீ ஆவின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீர், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எபினேசரே எபினேசரே என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை எப்படி புகழ்ந்து பாடுவோமா? எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்ரோய் எல்ரோய், ரொம்ப அழகான வார்த்தை. என் கண்ணீரை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் ஆண்டவர். ஆகார் சாராளால் துரத்தப்படுகிறார். அங்கே பாருங்க, அப்படியே குழந்தைய, பச்சிலம் குழந்தைய கையில் ஏந்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. அதே போல அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாராள் ஆகாரை துரத்துகிறார். இங்கே வந்து பாலைவனத்தில் இருக்கிறப்ப தூதர் அவரை வந்து எதிர்கொள்கிறார். தூதர் என்பவர் யார்? ஆண்டவர், ஆண்டவருடைய பிரசன்னம். ஆக பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆகார் எப்படி சாராளால் துரத்தப்பட்டாரோ அப்படி துரத்தப்பட்ட அந்த வேளையிலும் ஆண்டவருடைய கண்ணீரை காண்கிறார், கூக்குரலுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. யாருமே எனக்கு இல்லை அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் பதில் கொடுப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன். ஆகவே கவலைப்படாத, துணிச்சலோட தைரியத்தோட இரு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே கண்களை அப்படியே கரங்களை குவித்து கண்களை மூடி, இயேசுவே ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, உம்மை நான் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன் அப்பா என்று சொல்லி அப்படியே ஆராதித்து புகழ்ந்து பாடுவோமா? என்னை கண்டீரே நன்றி. ஆமே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, என்னை காண்பவரே, வாழ்வளிப்பவரே, அன்பு கூறுபவரே, என்னுடைய வாழ்வை கரமெடுப்பவரே, இம்மட்டுமாய் உதவி செய்தவரே, என்னுடைய கண்ணீரை காண்கிறவரே, என்னுடைய நோய்களை எல்லாம் சுகம் கொடுப்பவரே, யெகோவா ராஃபாவாக இருக்கக்கூடிய கடவுளே, உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய துதிகர மகிமைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அடி எல்லாரும் கரங்கள் மேற்கொண்டு ஆண்டவரை துதிப்போமா. ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே, முழு மனதோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லப்படி ஆண்டவரே அப்படியே துதிப்போமா மக்களே. டே கரங்களை மேலெடுத்து துதிங்க மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூயாவியானவரே. அப்படியே இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே ஆண்டவர் அப்படியே உற்று நோக்குவோமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இந்த ஆண்டவர் அப்படியே பாருங்க, எபினேசராக ஆண்டவர் இருந்திருக்கிறார். உன்னதமான ஜெபம் நன்றி. இம்மட்டுமாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்க வயசை கணக்கிட்டுக்கங்க, உங்களுடைய வாழ்நாளை அப்படியே கணக்கிட்டுக்கங்க, உங்க குடும்பத்தை அப்படியே உங்க கண் முன்பாக கொண்டு வாங்க. பல நெருக்கடிகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சொல்லன்னா துயரங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னா அப்படியே நமக்கு கொஞ்சம் உதவி செய்திருக்கிறார். எபினேசராக இருந்திருக்கிறார். நம்ம அப்படியே தாங்கி பிடித்திருக்கிறார், தப்புவித்து இருக்கிறார், நமக்கு பெயரை புகழ மாண்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய பார்வை விலையேற பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தணும். என் அன்பு மகனே மகளே, ஆண்டவருடைய உற்று நோக்கு. இயேசுவே ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எனக்கு உதவி செய்திருக்கிறேன். எபினேசராக இருந்திருக்கிறேன். எல்ரோயி, சாராளால் புறக்கணிக்கப்பட்டவள், துரத்தப்பட்டவள் ஆகார். அந்த ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். பச்சிலம் குழந்தையை அப்படியே பாலைவனத்தில் அப்படியே வச்சு அழக்கூடிய ஒரு நிலை. ஐயோ, என் வாழ்வு முடிந்து விட்டதே என்று புலம்பக்கூடிய ஒரு வேதனை. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கூக்குரலக்கூடிய ஒரு நிலை. நிற்கதியற்றவளாக அங்கு ஆகார் நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். அந்த ஆகாருக்கு பிறந்த மகனை மிகப்பெரிய இனமாக உருமாற்றக்கூடிய ஒரு நிலை. ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய கண்ணீரை காண்கிற உன்னத தேவனாக நீர் இருப்பதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு ஒரு சில மணித்துளிகள் அப்படியே துதிப்போமா. துதித்து, ஆண்டவரே இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நல்ல கணவனை கொடுத்ததற்காக நன்றி. அப்படியே சொல்லுங்க மக்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க மக்களே. நல்ல கணவனை கொடுத்ததற்காக, நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக, நிரந்தர வேலை வாய்ப்பை தந்ததற்காக, நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்ததற்காக,
உடல் நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக, ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ததற்காக, திக்கற்ற வேளையில் உம்முடைய வார்த்தையினால் என்னை திடப்படுத்தியதற்காக, சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே என்னை வலுப்படுத்தியதற்காக, நம்பிக்கையிலிருந்து போன நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே எனக்கு தேவை நம்பிக்கையை கொடுத்ததற்காக, உற்சாகம் கொடுத்ததற்காக, ஆண்டவரை புத்துயிர் கொடுத்ததற்காக, நீரோடையோரம் நடப்பட்ட மரங்களைப் போல என் வாழ்வை வளமாக மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இதோ பள்ளத்தாக்கில் இருந்தது என்னுடைய வாழ்வு இருந்தது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதெல்லாம் நீர் உம்முடைய கோலை கொண்டு என்னை தேற்றி இருக்கிற ஆண்டவரே. எனக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்து இருக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா மக்களே? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி, எங்களை வழி நடத்தினதற்காய் நன்றி, எங்களை சோதனைகளிலிருந்து ஆண்டவரே தப்பிவித்து பெருமைப்படுத்தினதற்காய் நன்றி, ஆண்டவரே நோயிலிருந்து காத்ததற்காய் நன்றி, மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே ஆண்டவர் உற்று நோக்குங்க மக்களே. இன்றைக்கு முதல் வாசகத்துல இந்த பெத்லகேம் என்கிற வார்த்தை வருகிறது. அந்த பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த இடத்துல ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. பெத்லகேம் ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. என்ன அப்படின்னா நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆலயத்தை குறிக்கிறது. இன்றைக்கு அந்த பஞ்சம் நமக்கு எதை அடையாளப்படுத்துறது அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக இயங்கக்கூடிய அந்த ஒரு நிலை. நாம் திருப்பாடல் 63 வாசிக்கின்றோம். நான் படுத்திருக்கையில் உம்மை பற்றி நினைப்பேன், விழிப்பில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன். பிரியமான சகோதரனி சகோதரியே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. இன்றைக்கு இந்த அப்பத்தின் வீடு, இந்த அப்பத்தில் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க மக்களே. ஆண்டவரே, இதோ நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வெறுமையோடு வந்திருக்கிறேன். கொடிய பஞ்சம் வெறுமையை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவரே, என்னுடைய வெறுமையோடு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. அப்பத்தின் வீட்டை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வெறுமையெல்லாம் போக்கும் ஆண்டவரே. தெய்வமே, ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் மாறும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் மாறுவதாக ஆண்டவரே. எல்லா விதமான சாபத்தின் கட்டுகள் விலகுவதாக. ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுப்போமா? இந்த ஆண்டவர் நமக்கு விடை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுத்து, இயேசுவே, ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். என் குடும்பத்தை சமர்ப்பிக்கின்றேன் ஆண்டவரே. எனக்கு பதில் தாரும். என் குடும்பத்தை ஆளுகை செய்யும். என் குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் மாறுவதாக, நோய்கள் விலகுவதாக, மனப்பாரங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக, தீய ஆவியின் பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்மறையான சிந்தனைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக என்று சொல்லி அப்படி நாம் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் அப்பத்தின் வீடாகி உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கின கிருபைக்காக நன்றி. எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. ஆளுகை செய்கிற மேலான உடனிருப்பிற்காக நன்றி. மேகத்தம்பமாக இருந்து எங்களை ஆண்டவரை சூழ்ந்து இருக்கிற உடைய மேலான உடனிருப்பிற்காக, பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமளமாய் இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுற்றி முற்றிலும் ஒரே திகில், ஒரே போராட்டம். அதோ என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறதோ என்கிற ஒரு விதமான அச்சம். உறவுகளுக்குள்ள உறவுகளால் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவரே, ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலை. நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று எங்களோடு இல்லை. எங்களை ஏமாற்றி விட்டார்கள், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள்.
பணத்தை ஆண்டவரே வாங்கி கொண்டு இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை, நகைகளை வாங்கி கொண்டு இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை. நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் ஆண்டவரே, நடுத்தெருவில் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு என்னுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது ஆண்டவரே என்று பல நேரங்களில் ஆண்டவரே உள்ளம் குமுறியவர்களாக உம்முடைய பிரசன்னத்திற்குன்பாய் பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் சமர்ப்பிக்கின்றேன் ஆண்டவரே. தெய்வமே, என் பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. என் பெயரால் எதை கேட்டால் நான் செய்வேன் என்று சொன்னவரே, உம்முடைய நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய உடல் நோய்கள் மாறுவதாக ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் கிடைப்பதாக, நல்ல உடலுள்ள சுகத்தோடு ஆன்மபலத்தோடு வாழ்வார்களாக ஆண்டவரே. செய்கிற காரியங்களில் ஒரு வெற்றி பெறுவார்களாக, எல்லா விதமான தடைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகளுடைய மனப்போராட்டங்களிலிருந்து விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, இதோ என்னென்ன தேவைகளுக்காக என் பிள்ளைகள் மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நீர் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்னவரே, தெய்வமே, இதோ என் பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவரே வற்றாத நீரூற்றை போல, ஆண்டவரே நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல இருப்பதாக. அன்பு தகப்பனே, இதோ செல்கிற இடங்களிலெல்லாம் என் பிள்ளைகள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வார்களாக. எங்களுடைய வாழ்வும் வார்த்தையும் எங்களுடைய செயல்பாடும் ஆண்டவரே பிறருக்கு நலம் பயக்கக்கூடிய ஒன்றாக அமைவதாக. தெய்வமே, இதனுடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்வினால் பிறரை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோமாக. பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோமாக. பிறரை காட்டி கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, பிறரை குறித்து அவதூறு பரப்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறருடைய வாழ்வில் நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்பா. தெய்வமே, அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ்வோமாக. அன்பு தகப்பனே, என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சி கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இதோ யோபுவினுடைய குடும்பத்தாரை வேலியமைத்து காத்தது போல இதோ என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய தூதர்களை கொண்டு வேலியமைத்து காத்திருளும்படியாய், எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மாண்புயர் யவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மண்ணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. என் மீட்பரே, விடுதலை நாயகனே, என் மீட்பரே, விடுதலை நாயகனே, உமக்கே ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை மக்களே, கதிரோன் முகம் நோக்கும் மலராய் இறைவன் முன் வருவோம். இறை மக்களே, கதிரோன் முகம் நோக்கும் மலராய் இறைவன் முன் வருவோம். திருப்பலியினில் இணைந்து பலியாகும் இறைவன் அரசை அமைத்திடுவோம். திருப்பலியினில் இணைந்து பலியாகும் இறைவன் அரசை அமைத்திடுவோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்றுணர்ந்தே அகில இறைவன் அரசை அமைக்க மீட்கும் பலியில் பங்கேற்போம். மீட்பர் பலியில் ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருவையானது அன்னை மரியாள் கன்னி, அதாவது அரசியாக நமக்கு
ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் அரசியாக இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நம் ஒவ்வொருவருக்கும் அரசராக இருக்கிறாரோ அதே போல் அன்னை மரியாள் இணை மீட்பராக நமக்கெல்லாம் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உன்னத தாயாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களை அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்குள்ளாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். காணா ஒரு திருமண வீட்டாருக்கு எப்படி அவருடைய தேவைகளை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் அன்னை மரியாள் நம்முடைய தேவைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தாயாக இருக்கிறார். ஆகவே அந்த தாயின் இடத்துல அன்னையே தாயே உம்மிடத்தில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1, 3 முதல் 6, 14 முதல் 16 மற்றும் 22. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள்.
பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாடும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 34 முதல் 40 வரை. இயேசு சதுசேயரை வாயடக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலுமே ஒரு வாரம் எப்படி ரொம்ப இவ்வளவு சீக்கிரமாக கடந்து செல்கிறது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலையும் செய்யலையேப்பா, சும்மா தானே இருக்கிறோம், ஆனால் அந்த நாள் ரொம்ப விரைவாக கடந்து செல்கிறது என்கிற ஒரு சிந்தனை எனக்கு அப்பப்போ போகும். அந்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நம்முடைய நாட்கள், நேரம், இந்த உலகம் மிக வேகமாக இயங்கி கொண்டிருக்கின்றன. இதில் நம்ம என்ன பண்ண, நம்முடைய வாழ்வும் இயந்திரத்தனமாக மாறிவிட்டது. பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா என்ன என்று கேட்கக்கூட நமக்கு நேரம் இல்லை, மனதில்லை. அப்படியே காதில் ஏதாவது இந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நாம் உண்டு, நம்ம பொழப்பு உண்டு என்கிற அந்த ஒரு துணியில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆன்மீகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு பழக்கம் வந்துவிட்டதோ என்கிற ஒரு கேள்வி, ஒரு ஐயப்பாடு எனக்குள்ளாக எழுகிறது. இன்றைக்கு ஃபாதர் வளவலன்னு பூச வைக்காதீங்க ஃபாதர், அரை மணி நேரத்தில் பூசையை முடிங்க ஃபாதர், சும்மா வளவலன்னு பேசாதீங்க ஃபாதர், ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பிரசங்கத்தை முடிங்க ஃபாதர் என்று என்ன சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் சொல்லக்கூடிய அல்லது குருக்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு மேலோங்கி காணப்படுகிறது. அதனால் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, நீ ஆன்மீகத்தில் வளரணும் அப்படின்னா நீ அது ஒரு படிநிலை, ஒரு ப்ராசஸ், அதை நீ கடந்து தான் வந்தாகணும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் அந்த பெத்லகேம் என்கிற அந்த ஊர் வாயிலாக, ரூத்தி என்கிற அந்த பெண்மணி வாயிலாக ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னதமான செய்தியை நமக்கு கொடுக்கிறாரு. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், திடீர்னு லாட்டரியில் விழுறது போல் 1 கோடி 50 லட்சம் 2 கோடி அப்படின்னு நம்ம திடீர்னு என்ன செய்யணும் அப்படின்னா பணக்காரர்களாக மாறக்கூடிய ஒரு நிலை. அதே போல் ஆன்மீகத்திலும் நாம் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம், ஆசைப்படுகிறோம். அது தவறு, அப்படிப்பட்ட பார்வை தவறு என்பதை இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையை தேடு, புதிதாக என்ன செய்யணும் அப்படின்னா என்னிடம் மன்றாடு, அன்றாட உணவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாட வேண்டும் என்பதை இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக நம்ம வாசிக்கின்றோம். அங்கே ரூத்துக்கு எழுதிய அந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கின்றோம், சரிங்களா? அந்த நீதித்தலைவர்கள் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு, சரிங்களா? அப்போ அந்த பெத்லகேம், யூதாவில் உள்ள பெத்லகேமை சார்ந்த ஒருவர். பெத்லகேம் அப்படின்னாவே அது அப்பத்தின் வீடு, சரிங்களா? இப்போ இந்த பெத்லகேம் என்கிற இந்த அப்பத்தின் வீடு என்கிற இந்த ஒரு பொருளை அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடு, அப்போ அந்த பெத்லகேம் எதை அடையாளப்படுத்துகிறது?
நம்முடைய திருச்சபையை, நம்முடைய ஆலயங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபை, இப்போ நம்முடைய பங்கு ஆலயங்கள், இப்போ எங்கெல்லாம் வழிபாடுகள் நடக்கிறதோ அதெல்லாம் வந்து அடையாளப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா பெத்லகேம். சரிங்களா? இங்கே கொடிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. இப்போ கொடிய பஞ்சம், வயிறு பசி ஏற்படுகிறது. இன்றைக்கு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நவீன உலகத்தில் நிறைய காரியங்கள் மக்களை எப்படியே வந்து கவலைக்குள்ளாக அல்லது மனபாரத்திற்கு வந்து உள்ளாக அல்லது வந்து ஏதோ ஒரு விதமான கடினமான சூழலுக்கு வந்து தள்ளக்கூடிய, உட்படுத்தக்கூடிய, நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இப்படிப்பட்ட நிலையில் வந்து மக்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக தேடி போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம வந்து பார்க்கின்றோம். அப்போது பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்போது இங்கே இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. சரிங்களா? இங்கே அப்பத்தின் பெத்லகேம் அப்பத்தின் வீடாக இருக்கிறது. இங்கே இயேசு ஆண்டவர் வந்து வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாக இருக்கிறார். அப்போது இந்த இரண்டு பகுதிகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த அப்பத்தின் வீட்டை நோக்கி நாம் வந்து போக வேண்டும் என்பதனை இன்றைய நாளில், இன்றைய இறைவார்த்தை வாயிலாக ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த அப்பத்தின் வீடு இதில் பார்க்குறோம், இந்த பிரெட்டு நம்ம வந்து ஒரு பன்னு சாப்பிட்றோம். டீ கடையில் ஒரு பன்னு இருக்குது. அந்த பன்னு என்ன, அதற்கென்று ஒரு மனம், ஒரு ஸ்மெல் நமக்கு வந்து இருக்கிறது. அந்த மனம் என்ன செய்யுது, அப்போ நம்ம வந்து ஈர்க்கிறது. சரிங்களா? அப்போ நம்மளை அறியாமலேயே ஒரு பன்னு சுட சுட வைக்கிறாங்க, அந்த ஓவனில் வச்சு வெளியில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு நறுமணம் என்ன செய்யுது, அப்படி நம்ம ஈர்க்கிறது. ஒரு பன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, 2 வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமே என்கிற ஒரு சிந்தனையை நமக்கு வந்து உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல தான் யாரெல்லாம் இயேசுவால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அல்லது இயேசுவால் ஈர்க்கப்படுகிறார்களோ அவங்க வந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அங்கே இயேசுவுக்கு வந்து விளம்பரத்தை வந்து தேடி கொடுக்கல. இப்போ உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில், நம்முடைய உலகத்தில் பார்க்குறோம் நிறைய விளம்பரங்கள். இப்போ உதாரணமாக அருங்குடை இல்லத்தில் தியானம் நடக்கிறது அல்லது ஒரு நற்செய்தி பெருவிழா நடக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம், மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம், விளம்பரம் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் தள்ளுறோம், என்ன யூடியூப்பில் போடுறோம். அப்புறம் வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆங்காங்கு விளம்பர பதாகைகள் வந்து வைக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம வந்து பார்க்குறோம். சில நேரங்கள் நான் யோசிப்பேன், இப்படி கடவுளுடைய இல்லத்தில் ஒவ்வொரு வாரமும் இந்த வழிபாடு நடக்கிறது, இந்த இடத்துக்கு வந்து விளம்பரம் தேவையா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளாக வந்து எழுவதுண்டு. நற்செய்தி இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து பார்க்குறோம், அந்த அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அப்பத்தை நோக்கி எப்படி அந்த எறும்புகள் வந்து சாரசாரையாக போகிறதோ, மக்கள் வந்து சாரசாரையாக வந்து போகிறாங்களோ, அதே போல் கடவுளுடைய பிரசன்னத்தை நாடி மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் போக வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் இந்த பெத்லகேம் என்கிற அந்த ஊர் வழியாக, அந்த இடம் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து கற்பிக்கின்றார். அடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அப்பத்தின் வீட்டை வந்து ஒரு நாள் போனால் போதும்பா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்குள்ளாக வந்து இருந்து விடக்கூடாது. நான் ஒரு நாள் ஜபம் பண்ணால் போதும், இன்றைக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறது, அதனால் நான் 3 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன், 5 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன், உபவாசம் இருந்து நோன்பிருந்து மன்றாடுவேன் என்று ஒரு நாளில் மட்டும் செஞ்சால் போதாது. மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த அப்பத்தின் வீட்டை நோக்கி, இயேசுவை நோக்கி நாம் வந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்று எங்களுக்கு தேவையான மன்னாவை, அப்பத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து மன்றாட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்கணும், விடுதலை பயண புத்தகத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம், அங்கே அழகாக என்ன செய்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்றன்றைக்கு தேவையான உணவை நீ என்ன செய்யணும், நீ சேகரித்துக்கொள். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் வந்து அன்றன்றைக்கு தேவையான வாழ்க்கைக்கு சார்ந்த அன்றாட வழிகாட்டுதலை, ஞானத்தை, இறை வார்த்தையை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று தினம் எனக்கு வந்து கடவுள் அனுபவம் பயங்கரமாக இருந்துச்சுப்பா, அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியிலேயே அந்த களிப்பிலேயே நாம் வந்து இருந்து விடக்கூடாது. நேற்றைய அனுபவம் இன்றைக்கு நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து தொடர்பில்லாத ஒன்றாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இன்றைய நாளில் எனக்கு தேவையான மன்னாவை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை,
என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் என்னுடைய வாழ்க்கை சூழல் வேறு. நான் வந்து நோயில் இருந்தேன், நான் ஒரு விபத்தை சந்தித்தேன், நான் கடன் நெருக்கடியில் இருந்தேன், அல்லது பொருளாதார நெருக்கடி எனக்குள்ளே இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ளாக வந்து கருத்து வேறுபாடு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக வந்து கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அது நேற்றைய சூழல். நேற்றைய சூழலில் ஆண்டவரே என்னுடைய வாழ்வை எப்படி நான் வந்து சரியாக வழிநடத்த வேண்டும், எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை, என்பதற்கான மன்னாவை, வாழ்வை வழிகாட்டுவதற்கான அந்த அப்பத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. நேற்று தினத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தது, இன்றைக்கு எனக்கு வந்து கஷ்டம் இல்லை, மாறாக மகிழ்ச்சியோடு நான் வந்து இருக்கிறேன். நான் வந்து அபரிவிதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா நிறைய ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளாக இன்றைய நாள் வந்து கடந்து வந்து இருக்கிறது. அதனால் ஆண்டவரே இன்றைய நாளில் நான் எப்படி என்னுடைய வாழ்வை அணுக வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்வை நான் நோக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு வரக்கூடிய அனுபவங்களை எப்படி எதிர்நோக்க வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னா நாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வெறுமனே உடல் சார்ந்த உணவை மட்டும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்வு, ஆன்மீகம், நம்முடைய அன்றாட ஆன்மீகத்தில் என்ன செஞ்சணும் அப்படின்னா எப்படி வளர வேண்டும். ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஆன்மீகத்தில் ஜபம் பண்ண முடியலை. இப்போ உதாரணமாக எல்லா நாளும் நமக்கு வந்து ஒரே மாதிரி நம்மளால் ஜபம் பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான தொய்வு ஏற்படும், சோம்பேறித்தனம் வரும். சரி அப்புறம் ஜபம் பண்ணிக்கலாமே அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நான் காலையில் 6 மணிக்கு கோயிலில் இப்போ உட்காரணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ காலையில் எந்திரிக்க முடியாது, இரவு லேட்டாக என்ன தாமதமானதை படுக்க போயிருப்பேன். ஆனால் காலையில் அலாரம் அடிக்கும், 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சரிப்பா இன்றைக்கி வெளியில் ஒன்றும் வேலை இல்லைல்ல, சரி ஒரு 7 மணிக்கு போய் கோயிலில் போய் உட்காரலாம் அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா என் மனசு சொல்லும். 2 நாள் அல்லது ஒரு வாரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 6 மணிக்கு கோயிலில் போய் உட்காருவேன், 6 மணிலேருந்து 7 மணி வரை கோயிலில் போய் உட்காருவேன். ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னால் உட்கார முடியாது. சூழல் மாறுகிறது, சோம்பேறித்தனம் வருகிறது, நிறைய நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ உடலில் சோர்வு வருகிறது. இப்போ ஒவ்வொரு நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் என்னால் ஜெபிக்க முடியலை, நேற்று ஜெபிச்சது போல இன்றைய தினம் என்னால் ஜெபிக்க முடியலை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு சோம்பேறித்தனம் வருகிறது, இன்றைக்கு எனக்கு பொறாமை இருக்கிறது, இன்றைக்கி கோபத்தோடு இருக்கிறேன், நான் ஒருத்தரோட வெறுப்புணர்வோடு இருக்கிறேன், என்னால் ஜெபம் பண்ண முடியலை. அப்போ எனக்கு தேவையான மன்னாவை தாங்கப்பா அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே என்ன செஞ்சாங்க மன்னாவை சேகரித்தார்களோ அதே போல் ஆன்மீகத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நாம் பக்குவப்படணும் அப்படின்னா இந்த அப்பத்தின் வீட்டை நோக்கி, நம்முடைய ஆலயத்தை நோக்கி, நம்முடைய திருச்சபையை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பயணிக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட நாம் கேட்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறருக்கு நாம் வழங்க வேண்டும். இப்போ யோவான் அதிகாரம் 6 பார்க்குறோம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பா இந்த மக்களுக்கு நீங்களே உணவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சீடர்கள்லாம் அப்படி இறங்க பார்க்குறாங்க, யாரா இருந்தாலும் என்ன இவருக்கு ஏதாவது புத்தி கித்தி மாறி போச்சா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே சீடர்கள் இயேசுவிடம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, முணுமுணுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அந்திரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்களிடம் இருக்கக்கூடியவற்றை ஆண்டவர் கொடுக்குறாங்க. 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கிறது. இப்போ பிரியமானவர்களே, இந்த அப்பத்தின் வீட்டுக்கு அதாவது இந்த பெத்லகேமுக்கு ஒவ்வொரு நாளும் வர்றோம், ஆலயத்திற்கு வர்றோம். அப்படி வருகின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நாம் இறை அனுபவம் பெறுகின்றோம். திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், அதே போல் தனிப்பட்ட விதத்தில் தனி ஜபத்தில் நம்மை நாம் நேரம் ஒதுக்குகின்றோம். அப்புறம் பாவ சங்கீர்த்தனம், மற்ற அருளடையாள கொண்டாட்டங்கள் எல்லாம் நமக்கு நடக்கின்றது, எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் இறை வார்த்தை வாசிக்கிறோம், எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடன் அந்த உறவை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். அப்போ நான் பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இயேசுகிட்ட கொடுக்கணும். இயேசுகிட்ட கொடுக்கிறப்ப என்ன பண்ணுறாரு, நாம் பிறருக்கு எப்படி சீடர்கள் தங்களிடமிருந்து இருந்தவற்றை கொடுக்கின்ற பொழுது அங்கே அப்பங்களை பழுகு செய்தாரோ அதே போல் நாம் பெற்ற அனுபவத்தை கடவுள்கிட்ட கொடுக்கிறப்ப அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை கொண்டு
பிறரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிறருக்கு வந்து இன்னும் நம்பிக்கையில் வளர்வதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருவியாக நம்மை உருவாக்குகின்றார், நம்மை பயன்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுக்கு வந்து விளம்பரம் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இயேசு அனுபவம் பெற்றுட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், நான் வந்து பிறரை இயேசுக்கிட்ட வந்து கொண்டுட்டு வர்றேன், அழைச்சிட்டு வர்றேன். நீ அருங்கொடைக்கு போப்பா, அங்கே ஜெபம் பண்ணுவாங்கப்பா. நான் அங்கே போனேன், அங்கே போய் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜெபம் பண்ணேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு. நான் அங்கே போய் அருங்கொடைக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், எனக்கு வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, என் குடும்பத்தில் நிம்மதி கிடச்சிச்சு, என் பிள்ளைக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு, என் பிள்ளைக்கு நல்ல வரணும் அமைஞ்சிச்சு. இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக இங்கே வந்து ஆண்டோட மன்றாடுகிறார்கள். மன்றாடின பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாங்கள் பெற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவிக்கின்றார்கள். இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கு பழுகி பெருக செய்யக்கூடியதை நம்ம வந்து விவிலியத்தில் பார்க்கின்றோம். இதே போல தான் திருச்சபையில் இன்றைக்கு மக்களுடைய பங்கேற்பு வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? மக்கள் வந்து கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, மக்களுக்கு வந்து இறைவார்த்தை மீது ஆர்வம் இல்லை, பற்று இல்லை அப்படின்னு என்ன செய்யணும்னா, ஒரு குறைபாடு, ஒரு பார்வை, எதிர்மறையான ஒரு பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்குள்ளாக வந்து என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா, இங்கு நாம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை இயேசுகிட்ட வழங்கலை, இயேசுகிட்ட கொடுக்கலை, அதனால தான் அங்கே அற்புதங்கள் நடைபெறலை. அங்கே என்ன நடக்கலை அப்படின்னா, இன்னும் மக்கள் வந்து நம்முடைய நம்பிக்கையை பார்த்து இன்னும் உந்தப்படவில்லை, தூண்டி எழுப்பப்படவில்லை. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு, ஒரே நாளில் 3000 பேர்த்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனம் மாற்றுகின்றார். மனம் மாறுறாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இறை தான் பெற்றுக்கொண்டதை, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கு என்ன பண்ணுறாங்க, தாங்கள் கண்டதை 3 வருடமாக இயேசுவிடமிருந்து கண்டதை பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணுறாங்க, பிறருக்கு வழங்குகிறார்கள். அப்படி வழங்குகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஒரே நாளில் 3000 பேருந்து மனம் மாறக்கூடிய ஒரு நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை பிறருக்கு நாம் வந்து வழங்க வேண்டும். அப்படி வழங்குகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கின்றது. அதற்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து மீதமுள்ள அப்பங்களை வந்து சேகரிக்க வேண்டும். விடுதலை பயண புத்தகத்தில் நம்ம வந்து வாசிக்கின்றோம், யோசேப்பு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே வந்து தானியங்களை வந்து சேகரிக்கின்றார். தானியங்களை வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் இங்கு வந்து யோவான் அதிகாரம் 6 நம்ம வந்து பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மீதமுள்ள அப்பங்களை வந்து 12 கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அப்போ சேகரிக்க வேண்டும். ஏன் சேகரிக்கணும் அப்படின்னா, நமக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு விதமான வெறுமை வரும், பஞ்சம் வரும், பட்டினி வரும். அப்போ அந்த அந்த அல்லது தனித்து விடப்படுவோம். அப்படி தனித்து விடப்படுகின்ற பொழுது, பஞ்சத்தால் வாடுகின்ற பொழுது, அல்லது வந்து பட்டினியால் இருக்கின்ற பொழுது, எப்படி யோசேப்பு அவர் சேமித்து வைத்த அந்த தானியம் வந்து அவருக்கு உதவியாக இருந்ததோ, மக்களுக்கு வந்து உதவியாக இருந்ததோ, பயன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக, பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்ததோ, அதே போல நாம் ஆண்டோடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை சேகரிக்கின்ற பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய தனிமையில், நம்முடைய சோகத்தில், நம்முடைய வறுமையில் இந்த அனுபவங்கள் வந்து இயேசுவை இன்னும் அதிகமாய் அனுபவிப்பதற்கு ஒரு சிறு கருவியாக, ஒரு தூண்டுகோலாக, ஒரு உந்து சக்தியாக நமக்கு வந்து அமைகின்றது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு செல்கிறார். வேற ஊருக்கு வந்து போகிறாங்க. இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிதறடிக்கப்படுகிறார்கள். சொந்த திருச்சபை, சொந்த ஆலயம், இந்த இடத்துக்குள்ள நாம் வந்து அதாவது 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் ஒரு பங்கில் ஒரு திருச்சபையில் இருந்து இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்குள்ள எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படலை, எங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படலை, நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து வேறு இடங்களுக்கு, வேறு திருச்சபைகளுக்கு நான் வந்து போகிறேன் என்று எப்படி இந்த இங்கே வந்து அதாவது தன் மனைவியையும் மைந்தர் இருவரும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார்களோ, அதே போல் இன்றைக்கு குடும்பமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க,
வேறு வேறு திருச்சபைகளுக்கு அல்லது வேறு வேறு சமயங்களுக்கு அல்லது வேறு வேறு நம்பிக்கைகளுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவர் சொல்கிறாரு, பெத்லகேம் அப்பத்தின் வீடு, இந்த அப்பத்தின் வீட்டுக்கு வா, இந்த ஆலயத்திற்கு வா, ஒவ்வொரு நாளிலும் மன்றாடு, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய, அன்றாட உணவை எங்களுக்கு தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் உங்களை வந்து அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு வந்து வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நற்கருணை கொண்டாட்டம் அப்பத்தின் வீடு, இந்த நற்கருணை கொண்டாட்டம் நமக்கு வந்து வாழ்வை வழங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. ஆகவே இயேசுனுடைய உடலை உட்கொள்கிற எவனும் வாழ்வான். ஆகவே இந்த அப்பத்தின் வீட்டில் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்பிக்கையோடு நாம் வந்து பங்கெடுப்போம். அப்படி பங்கெடுக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆகவே ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வை நெறிப்படுத்த, என்னுடைய வாழ்வை சரியான முறையில் வாழ தேவையான அன்றாட மன்னாவை, இறைவார்த்தை என்கிற மன்னாவை, நற்கருணை என்கிற மன்னாவை தாரும், என்னுடைய வாழ்வை வளப்படுத்தும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நீர் தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, எதை உனக்கு நான் தருவேன். நீர் தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, எதை உனக்கு நான் தருவேன். சோர்ந்து போன மனதினையே ஏந்தி பீடம் வந்தேன், அதை மாற்ற வேண்டி கேட்டேன். என்னை அழுத்தும் சுமைகளையே தாங்கி பீடம் வந்தேன், அதை ஏற்க வேண்டி கேட்டேன். எம்மிடம் நீர் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன், எதனை கொடுக்க என்று நானும் ஏங்கி தவிக்கிறேன். என்னிடம் உள்ளதோ எந்தன் வாழ்வு ஒன்றேதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் உரையும் காத்து முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோ. விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம், இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம், இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். ஆவலுடன் அவர் இதயம் நாமும் சேருவோம், நல்லாசையுடன் அவரிடமே கற்றுக்கொள்ளுவோம். ஆவலுடன் அவர் இதயம் நாமும் சேருவோம், நல்லாசையுடன் அவரிடமே கற்றுக்கொள்ளுவோம். தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம், இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று நம் பாவமேற்றது நம் இயேசுவின் இதயம். உன் சுமைகளை நானே சுமந்தேன் என்று நம் துன்பமேற்றது நம் இயேசுவின் இதயம். நம்மை முழுதுமே நமக்கு தந்திடும், நம்மை என்றுமே காத்திடும் இதயம். தன்னை முழுதுமே நமக்கு தந்திட்ட, நம்மை என்றுமே காத்திடும் இதயம். தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம், இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.